ஒரு காலச்சக்கரத்தில் ஏறி லாஸ்ட் செஞ்சுரி கடந்த நூற்றாண்டுக்கு சென்ற போல இருக்கு இல்லையா? காரணம் இந்த கைனடிக் ஹோண்டா பாருங்க. ஸோ ஹோண்டா என்ற கம்பெனியோட இந்த கைனடிக் என்ற கம்பெனி அப்போது இணைந்திருந்த சமயம் அது. அப்பொழுது அறிமுகமான இந்த ஸ்கூட்டருக்கு வந்து அப்படி ஒரு வரவேற்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாமே கியர் ஸ்கூட்டர்ஸ் தான் இருந்தது. இப்போ லேம்ப்ரெட்டா இருந்தாலும் சேட்டக்கா இருந்தாலும் அது போல ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுவதற்கு ரொம்ப ஈஸியா இது இருந்ததுனால கியர் எதுவும் மாட்ட வேணாம் சார் அவ்வளவுதான். ஸோ அதனால நிறைய வரவேற்பு கிடைச்ச ஒரு ஸ்கூட்டர் இது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுல இருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை 2006ஆம் ஆண்டு வரை இந்த ஸ்கூட்டர் வந்து விற்பனையில் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா வந்து இந்த மாசு கட்டுப்பாட்டு விதிகள்ல நிறைய மாற்றங்கள் வந்தது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அதனால இந்த கைனடிக் ஹோண்டாவும் காலத்தை விட்டு மறைந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் இந்த கைனடிக் இருக்குல்ல, இந்த கைனடிக் என்பது ஹோண்டா எதுவுமே துணைக்கு அழிச்சிக்காம கைனடிக் டிஎக்ஸா கைனடிக் டிஎக்ஸ் பிளஸ்ஸா இப்போ திரும்பவும் விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ 20th செஞ்சுரில இருந்து இப்போ நம்ம 21st செஞ்சுரிக்கு வந்துட்டோம். ரெட்ரோ லுக்னு சொல்றதா இல்ல நியோ ரெட்ரோ லுக்னு சொல்றதா? இந்த நியோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சேர்ப்பதை போலதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒளிரக்கூடிய ஆக்சுவலா இங்க லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கைனடிக் என்ற இந்த லட்சணை வந்து இங்க ஒளிரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குல்ல, ஸோ இதற்கு வந்து ஒரு அழகை கூட்டுவதாக இருக்கிறது. ஸோ குறிப்பாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு என்பது ஏறக்குறைய வந்து இந்த ரெட்ரோ ஸ்டைலில் தான் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இது மெட்டல் பாடி என்பதை இங்கே சொல்லியாக வேண்டும். ஆனால் இதெல்லாம் மெட்டல் கிடையாது. ஸோ மெட்டல் என்பது இந்த பகுதி மட்டும் தான் இங்கே ஆக்சுவலாக மெட்டலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாலிடான பில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பார்ப்பதை போல இந்த முன் சக்கரங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இங்கே டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூப்லெஸ் டயர், ஒரு 12 இன்ச் அலாய் வீல் இது. ஸோ இந்த பக்கவாட்டு தோற்றம் எப்படி இருக்கிறது அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு அழகான ஒரு ஃபாண்ட்ல இங்க கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. டிஎக்ஸ்பிரஸ் என்ற எழுத்துக்களும் அதை ஒட்டி காட்டி இருக்கக்கூடிய அந்த டிசைன் எலிமெண்ட்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. சீட் வந்து 714 mm அளவுக்கு, அதாவது 71 சென்டிமீட்டர், இது ஏறக்குறைய 3/4 மீட்டர்னு கூட சொல்லலாம். போதுமான அளவுக்கு நீளமாகவே இருக்கிறது. பில்லியன் வசதிக்காக அந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டலும் கொடுத்திருக்காங்க. இல்ல ரொம்ப நாவலா சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. பொதுவாக ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சீட்ல உட்காந்துட்டு இந்த பின் சீட்ல உட்காரவங்களா இருக்கட்டும், இந்த ஆக்சுவலா இந்த ஃபுட் பெக் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு தேடி அது வெளியே கொண்டு வரதுன்றது வந்து சில சமயங்களில் பெரும்பாடு பட வேண்டியதா இருக்கும். இப்போ அது ரொம்ப சுலபமா மாறி இருக்கு. அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அதற்கான ஒரு சின்ன ஒரு விசை சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை திறந்தா போதும் வெளியே வந்துடும். சரி, இப்போ இது எப்படி ஆக்சுவலா வந்து மடக்கிறதுக்கு இந்த விசை வந்து பயன்படாது. அதை நாம பிசிக்கலா தான் பண்ணி ஆகணும். இதுல இருக்கக்கூடிய அடுத்த புதுமையான விஷயம், பயனுள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது சார்ஜ் பண்ணக்கூடியதுதான். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்றது? இப்படிலாம் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த இடத்துல அதற்கான ஒரு விசை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், தானாகவே ஓப்பன் ஆகிடும். அடுத்த பயனுள்ள புதுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த சார்ஜரை தூக்கிட்டு நம்ம இங்க சீட்டு கடையில் வைக்கிறதா எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அல்லாட வேணாம். சார்ஜருக்கான இந்த பின்னு 3 சாக்கெட் பின் இருக்குல்ல, இந்த பின்னு இங்கேயே இருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியா, இது 3 மீட்டர் மட்டும் ஆக்சுவலா வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஒயர் இருக்குல்ல, அதை உள்ள வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க எந்த அளவுக்கு வைக்க முடியுதுன்ட்டு. அவ்வளவுதான், வச்சாச்சு. வைத்த பிறகு அவ்வளவுதான். இந்த சுவிட்சை பயன்படுத்தி தான் நம்ம சார்ஜிங் யூனிட்டை ஓப்பன் பண்ணோம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து சீட் அன்லாக் பண்றதுக்கானது. சீட் அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு இங்கே ஏராளமான இடம் இருக்கு. ஒரு பெரிய ஹெல்மெட்டையும் இங்கே வைக்க முடியும், ஒரு சிறிய ஹெல்மெட்டையும் இங்கே வைக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இங்கே ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணணும்னா ஸோ அதற்கான சாக்கெட் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஆன் த கோல இதை நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த வசதியை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய விசைகளை பார்க்குறோம். நல்ல ஹார்ன் சவுண்டு, ரொம்ப சவுண்டாக இருக்கு. ஸோ இது வந்து ஹெட்லைட்ஸ்க்கான சுவிட்ச். இது இந்த ஹெட்லைட்ஸ் ஆனா இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது லைட்டாகவே வந்து ஒரு நைட் மோடுக்கு மாறதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹை பீம் வேணா ஹை பீம் வச்சுக்க முடியும். ஸோ அதற்கான விசைகளையும் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஹெல்ப்லைன். இது ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கோம்னா, நமக்கு உதவி தேவைன்னா இதை நம்ம இப்போ நமக்கு கால் போகுது, இது என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன் எந்த ஃபோன் நம்பரை கூப்பிடணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இது பிற்காலத்தில் இது வேற ஒன்றும் மேம்படுத்துவாங்கன்னு நாம நம்புவோம். இதில் நிறைய ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுவும் வந்து பயனுள்ள விஷயங்கள் தான். இப்போ எப்படி ஒரு விலை உயர்ந்த கார்களில் நம்ம ரிமோட்டாவே நம்ம ஏதாவது ஒரு பெரிய நிறைய ஒரு 1000 கார்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம காரை தேடணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அதே போல ஒரு 1000 பைக்குகள் இருக்கக்கூடிய ஒரு பைக் பார்க்கிங் லாட்ல
நம்ம பைக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கையில் கீ கிடையாது. ஸோ கீயே வந்து இதுதான் இப்போது. ஸோ அதனால் இந்த கைனடிக் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வண்டி எங்கே இருக்குது தெரியலையே அப்படின்னா ஹாங் பண்ணோம். ஹாங் பண்ணது மட்டும் இல்லை, இந்த ஹெட் லேம்பும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பைக் வந்து அங்கே பக்கத்தில் இருந்து அது ஆக்சுவலாக ஒன்று கேட்கும். அந்த அளவுக்கு வந்து அது ஒளியும் எழுப்புகிறது. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அது சொல்கிறதையும் நான் பார்க்குறோம். அதே போலவே இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம், இல்லை ஒரு 2வது மாடியில் இருக்கோம். இந்த ப்ளூடூத் ரேஞ்சில் தான் நம்மளுடைய வண்டி இருக்குது. நம்ம இங்கே 2 மாடி இறங்கி வந்து தான் நம்ம சீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸோ இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ எடுக்கணும்னு நம்ம இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக நம்ம கீழே யாராவது இருந்தாங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை திறந்து அங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் என்னுடைய டாக்குமெண்ட் இருக்குது, என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க கீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கேருந்தே நாம் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய சீட்டை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஓப்பன் சீட் அப்படின்னு இருக்கா, அங்கே சீட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான சுவிட்சையும் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம இங்கே ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ, நம்ம ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருக்கோம். நம்ம ப்ளூடூத் ரேஞ்சில் தான் நம்மளோட ஸ்கூட்டர் நிற்குது. ஆனால் நமக்கு வந்து ஸ்கூட்டரில் சார்ஜ் இல்லை அப்படின்னு படுது. இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணணும்ன்ட்டு. அப்போ நம்ம கலீக்ஸ் யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி, தம்பி இதை கொஞ்சம் சார்ஜரில் வந்து ஆக்சுவலாக என் ஸ்கூட்டரில் போட்டுறியா அப்படின்னு கேட்க முடியும். கேட்குறதுக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த வண்டியில் சார்ஜ் லிட் இருக்குல்ல, அந்த ஈஸி சார்ஜ்னு இருக்க அதனுடைய லிட்டை நம்ம இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த கைனடிக் DX Plus இருக்கக்கூடியது என்பது 2.6 2.6 கிலோவாட் கொண்ட LFP லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி. இது முக்கியமான விஷயம், இது எந்த அளவுக்கு ரேஞ்சு கொடுக்குன்றது தானே. இந்த ரேஞ்ச் என்பது 105 கிலோமீட்டர் மட்டும் ரேஞ்ச். இது IDC ரேஞ்ச். இது அதிகபட்ச வேகம் என்பது எவ்வளவு போகும் அப்படின்னா, DX Plus என்ற கூடிய இந்த மாடல் இருக்குல்ல, இது வந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் அளவுக்கு வேகம் செல்லக்கூடியது. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 0 to 100% சார்ஜ் பண்ணால் முழுக்க 4 மணி நேரம் ஆகும். இதுவே 0 to 80% போதும்னா 3 மணி நேரத்தில் இதை நம்ம சார்ஜ் பண்ணி முடித்து விட முடியும். இதனுடைய ஆக்சலரேஷன் எவ்வளவு, இது மொத்தம் 3 விதமான மோடு இருக்குன்னு நான் பார்த்தது. ஆக்சுவலாக வந்து நம்ம ரேஞ்சுன்னு ஒரு மோடு இருக்குது, பவர்னு ஒரு மோடு இருக்குது, அதே போல டர்போன்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ நம்ம எந்த மோடில் வச்சு வண்டியை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமோ அதற்கு தகுந்ததை போல நம்மளுடைய டாப் ஸ்பீட் என்பதும் மாறும். இந்த கைனடிக் DX Plusல இருக்கக்கூடிய 2.6 கிலோவாட் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி LFP பேட்டரியிலிருந்து தான் BLDC என சொல்லக்கூடிய இந்த மோட்டார் என்பது இயங்குகிறது. இந்த மோட்டார் என்பது 4.7 கிலோவாட் அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது. இதனுடைய ரேட்டட் டார்க் என்பது 60 நியூட்டன் மீட்டர். இதுவே பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு மட்டும் இது டார்க்கை வெளிப்படுத்தக்கூடியது. இதனுடைய விலை உயர்ந்த, இப்போ நாம் ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வேரியண்டோட விலை என்பது DX Plus என்ற இந்த வேரியண்டோட விலை என்பது 1,17,500 ரூபாய். இதுவே வந்து இந்த ஆன்போர்ட் சார்ஜர் இல்லாமல் இன்னொரு வேரியண்ட் DXன்னு இருக்கு. ஸோ அதனுடைய விலை என்பது 1,11,500 ரூபாய். பொதுவாகவே இது போல பேட்டரி வாகனம் வாங்குறதா இருந்தால் பேட்டரி எந்த அளவுக்கு நீடித்து வரும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த மட்டும் 3 வருடங்கள் அல்லது 50,000 கிலோமீட்டர்களுக்கு இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ வாரண்டி. இது தேவைப்பட்டால் நம்ம இது 9 வருடம் 1,00,000 கிலோமீட்டர் என்று நீட்டித்துக் கொள்ள முடியும். இந்த கைனடிக் DX Plusல ABS மோடு இல்லை. அதற்கு மாற்றாகன்னு சொல்ல முடியாது. அதன் இடத்திலே வந்து காம்பி பிரேக் தான் இருக்கு. அந்த காம்பி பிரேக் வந்து தன்னுடைய வேலையை செவ்வனே செய்வதை நான் பார்க்க முடியுது. ஸோ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் என்பது பரவாயில்ல, ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சிலே இருக்கு. நம்ம நில்லுன்னு சொன்னால் நிற்குது. அட்லீஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த பிரேக் பெடல் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் கேட்கின்ற அளவிற்கு இதனுடைய வேகத்தை இந்த பிரேக் கட்டுப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்க முடியுது. கைனடிக் DX Plusல இருக்கக்கூடியது சரி, கைனடிக் DX இருக்கு, 2 வேரியண்ட் தான். இந்த 2 வேரியண்ட்ல இருக்கக்கூடியது ஒரே பேட்டரி தான். இந்த பேட்டரி என்பது 2.6 கிலோவாட் கொண்ட பேட்டரி. இது போட்டியாளரோடு ஒப்பிடும்போது இது வந்து ஒரு ரொம்ப சின்ன பேட்டரி தான். ஸோ அதனால என்னுடைய எடை ரொம்ப கம்மி. அதாவது 117 கிலோ தான் என்னுடைய எடை என்பது. சரி, இது வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க? ஸோ இந்த சின்ன பேட்டரி வச்சுட்டு எப்படி அதிக ரேஞ்சு கொடுக்குறாங்க? அதிக ரேஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிக்கலாக டே டு டேல ஒரு 90 கிலோமீட்டர் தான் வரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இங்கே 90% அளவுக்கு இங்கே வந்து நமக்கு பேட்டரி இருக்குது. ஆனால் இப்போ ரேஞ்ச் என்பது 90 கிலோமீட்டர் தான் காட்டுது. இத்தனைக்கும் நம்ம இதில் இருக்கக்கூடியது மிக குறைந்த, அதாவது மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரேஞ்ச் என்ற மோடில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இதுவே பவர் மோடில் நம்ம வச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்குறோம் பவர் மோடில் மாறியாச்சு. பவர் மோட்லேருந்து போனால் 72 கிலோமீட்டர் தான் போக முடியும்னு காட்டுது. இப்போ நம்ம டர்போ மோடில் மாறி பார்க்குறோம். டர்போ மோடானால் 63 கிலோமீட்டர் தான் போக முடியும்னு காட்டுது.
அதாவது 90% பேட்டரி இருந்தா ஸோ இப்படிதான் வந்து இதனுடைய செயல்பாடு இங்க இருக்கிறத நாம பார்க்கறோம். இதோட ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கினாலும் கூட அந்த அளவுக்கு அதிர்வுகள் நமக்கு இங்க கடத்தப்படாமல் இங்க கட்டுப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கொச்சி மாநகர்ல இந்த கைனடிக் டி எக்ஸ்பிரஸை காலையிலேருந்து பல்வேறு விதமான சாலைகளில் நம்ம ஓட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம அப்சர்வேஷன் நமக்கு பல விஷயங்கள் பிடிச்சது, சில விஷயங்கள் அச்சோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. முதல்ல நம்ம என்ன விஷயம் கவர்ந்தது, என்ன விஷயம் பிடிச்சது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன வந்து சென்ற நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கூட இந்த நூற்றாண்டுக்கு தகுந்ததை போல இது தன்னை தகவமைத்துக் கொண்டு பல புதிய தொழில்நுட்பங்களை கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈஸி சார்ஜிங், அதுவும் சார்ஜரிங் உள்ளே வச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரியே இந்த ஃபுட் பேக் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளிப் ஆஃப் எ பட்டன் இது நம்ம திறக்க முடியுது. இது ரொம்ப நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு பட்டது. அதே போலவே இங்கே ஈஸி கீ, ஸோ கீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு இங்கே இருந்தால் போதும், நம்ம எங்கே வேண்டுமானாலும் ஈஸியாக நம்ம இந்த கீ ஒரு இடத்துல வச்சுட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஃப்ளிப் சைடு அதில் இருக்குது, இந்த நம்பர் மறந்து போச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு இதை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப் இங்கே இருக்குது. எத்தனை தடவை வேண்டுமானாலும் நம்ம இங்கே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுன்றதுனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதை ரீசெட் பண்ணிக்கொள்ள முடியும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கனெக்டட் ஸ்கூட்டர். இது இந்த ஃபோனில் ஆக்சுவலாக இந்த கைனடிக் ஆப் இருக்கிறதுனால ஈஸியாக இந்த ஸ்கூட்டரோட நம்ம பேர் பண்ணிக்க முடியுது. ஸோ ரிமோட்டாகவே வந்து பல விஷயங்கள் இதை பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் சார்ந்து பல விஷயங்கள் நம்ம கவர்ந்திருக்கிறது. இதில் பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, பிடிக்காத விஷயம் சொல்றதை விட சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஏன்னா இதோட விலை என்பது 1,17,500 ரூபாய். இதனுடைய விலை குறைந்த வேரியண்டாக இருந்தால் கூட வெறும் 7,000 ரூபாய் தான் கம்மி, அதாவது 1,11,500 ரூபாய். ஸோ விலை கம்மியாக இருந்திருக்கலாம். நம்பர் 2, இதோட ரைடிங் பொசிஷன் இருக்குல்ல, நீங்க இங்க பாக்குற மாதிரி தான். நம்ம இங்க எப்படி கொஞ்சம் மேல் நோக்கி தான் நம்மளுடைய முட்டி இங்க இருக்கு. கொஞ்சம் பழகனா சரியா வருமா என்னன்னு தெரியல. பட் ஆனா இப்போ வந்து நமக்கு வந்து இது கொஞ்சம் அசௌகரியமான வசதி குறைபாடாகவே நமக்கு படுகிறது. மூன்றாவதாக என்னதான் ஆக்சுவலா வந்து இந்த ஃபுட் பேக் இருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, அதாவது ஒரு விசையின் மூலமாவே திறக்குது என்றால் கூட ஒரு பில்லியன் ரைடர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பில்லியன் ரைடர்ஸ் இங்க உட்காரும் போது, ஏன்னா சீட் ரொம்ப பெருசா இருக்கு, இது நல்ல விஷயம் என்றாலும் கூட இப்படிதான் உங்க கால் வைக்கிறோம். இப்படி கால் வைக்கிறது என்பது இன்னும் கொஞ்சம் வசதி குறைவாகவே நமக்கு இது படுகிறது.